ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில நடக்கக்கூடிய வார் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் இந்த கடலில் இருக்கக்கூடிய தண்ணி எப்போ வத்துதோ அப்போ தான் அந்த போர் முடியுங்கிற அளவிற்கு அவங்க நடத்தக்கூடிய பேச்சுவார்த்தைகள் 3 கட்ட பேச்சுவார்த்தைகள் இப்போ தோல்வி அடைஞ்சிருக்கு. நான் நிற்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் கிடையாது. ஆனால் அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் அப்படிங்கிற அந்த ஒற்றை இடத்தை வச்சு இன்னைக்கு பெரிய அளவிலான வார் அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்கு. மரண ஓலங்கள் அப்படிங்கிறது இன்னும் தொடர்ச்சியாக கேட்பதற்கான வாய்ப்புகள் தான் அங்கே அதிகமாக இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, நேற்று இரவு தொடங்கி இருக்கு ஒரு புதியதொரு வார். இந்த வாரில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக பந்தர் அப்பாஸ் அண்டு காசிம் அப்படிங்கிற அந்த போர்ட்டில் வந்து ஒரு பெரிய அளவிலான அட்டாக் அப்படிங்கிறது நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பந்தர் அப்பாஸ்லையும் காசிம் அப்படிங்கிற போர்ட்லையும் நடந்திருக்கக்கூடிய நிகழ்வுகளை பார்க்கும்போது ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. அது மட்டும் கிடையாது, இந்த அட்டாக்கை அமெரிக்கா செஞ்ச உடனேயே திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா டெல் அவீவில் ஒரு பெரிய பயங்கரமான ஒரு தாக்குதலை நடத்தியிருக்காங்க ஈரான். அதுவும் ஹைப்பர்சோனிக் மிசைலை வச்சு நடத்தியிருக்காங்க. இந்த கடலில் கேட்கக்கூடிய சத்தம் மாதிரி ஓயாமல் இரவு முழுவதும் வந்து ஒரு பெரிய சத்தம் அப்படிங்கிறது ஈரான்லையும் கேட்டுக்கிட்டே இருக்குது, இஸ்ரேல்லையும் கேட்டுக்கிட்டே இருக்குது. அது மட்டும் கிடையாது, துபாயில் இருக்கக்கூடிய இடங்கள்லையும் அபுதாபியில் இருக்கக்கூடிய இடங்கள்லையும் ஒரு பெரிய வார் ஒன்று தொடங்கியிருக்கு. மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய மற்ற எல்லா இடங்களுமே பற்றி எரியும் அப்படிங்கிற ஒரு பெரிய அச்சம் வந்து இப்போ நிலவுது. அது மட்டும் கிடையாது, ஒவ்வொரு நாளுமே நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். சரியாக நீங்கள் கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா, தென்கொரியா அப்படிங்கிற நாட்டில் இருக்கக்கூடிய கப்பல் ஒன்றை ஈரான் வந்து சீஸ் பண்ணாங்க. அதற்கு பிறகு தான் இந்த வார் அப்படிங்கிறது தொடங்கியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. 14 பாயிண்ட் வந்து அமெரிக்கா சைட்லையும் ஈரான் சைட்லையும் முன்வைக்கப்பட்டுச்சு. அந்த முன்வைக்கப்பட்ட அந்த இடங்கள் அப்படிங்கிறது முற்றிலுமாக என்ன ஆயிடுச்சு அப்படின்னா டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நங்குரை இடக்கூடிய ஒரு இடம் மாதிரி ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் ஒரு நல்லது நடந்துடாதா அப்படிங்கிற ஒரு பெருத்த எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் இந்த நான் சொன்னேன் இல்லையா, இந்த கடலில் இருக்கக்கூடிய தண்ணி எப்போ வத்துதோ அப்போ தான் இந்த போர் முடியுங்கிற மாதிரி ரொம்ப காலமாக இவங்க 2 பேருக்கு இடையில நடக்கக்கூடிய பிரச்சனை அப்படிங்கிறது தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. இப்போது ஈரானுடைய முஸ்தபா கமனி அவர்களோட ஈரானுடைய பிரசிடெண்ட் அவர்கள் யார் பெசஸ்கியான் அவர்கள் வந்து ஒரு பெரிய ஒரு டிஸ்கஷன் ஒன்று நடத்தினாங்க. ஒரு 2.5 மணி நேரம் டிஸ்கஷன். அந்த டிஸ்கஷனில் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறத வெளியில் யாருமே வெளியிடலை. அப்படின்னா முஸ்தபா கமனி பிரசிடெண்ட்டை என்ன சொல்லியிருக்கணும், கண்டிப்பாக அமெரிக்காவோட நம்ம எந்த காலத்துலையும் சமரசம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே போகவே கூடாது அப்படிங்கிறதுல இவங்க 2 பேரும் தெளிவாக இருந்திருக்காங்க. மறுபடியும் வார் வந்து இப்போது ஸ்டார்ட் ஆகிருக்கு. அந்த வகையில் அபுதாபியில் இருக்கக்கூடிய சில இடங்களும் குவைத்தில் இருக்கக்கூடிய சில இடங்கள் மீதும் ஈரான் வந்து இன்னும் சில மணி நேரங்களில் அட்டாக் நடத்த போகிறாங்கங்கிற அந்த விவரமும் கிடச்சிருக்கு. குறிப்பாக சொல்லணும்னா துறைமுகங்கள் எல்லாமே பற்றி எறியக்கூடிய நிலை வந்து இப்போ தொடங்கியிருக்கு. அது மட்டும் கிடையாது, பனாமாவினுடைய கொடியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு கப்பல் அது ஈரானை நோக்கி வருது. அது யூஎஸ்னுடைய கப்பல் அப்படிங்கிறாங்க. அந்த கப்பலையும் இப்போ வந்து ஈரான் வந்து பிடிச்சி வச்சுருக்காங்க. இப்போது நான் ஏற்கனவே 2 நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன், 2 கப்பல், ஒன்று ஈரான் கைப்பற்றியிருக்கு, ஒன்று சென்காம் கைப்பற்றியிருக்கு. இந்த 2 கப்பலையும் 2 பேருமே விடலை. ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் முழுவதுமாக ஈரானுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்து சென்காமினுடைய படையை வரட்டி அடிக்கிறதுக்கு ஈரான் பெருசாக முயற்சி பண்ணாங்க. இந்த இடம் தான் நேற்று நைட்டு வந்து ஒரு பெரிய வாராக மாறி இருக்குது. அந்த 14 பாயிண்ட் அப்படிங்கிறது கிழிச்சு குப்பத்தொட்டியில் போட்டிருக்காங்க. அடுத்த கட்டமாக என்ன நடக்க போகுது அப்படிங்கிற பெருத்த எதிர்பார்ப்பு எனக்குள்ளேயும் இருக்குது, உங்களுக்குள்ளேயும் இருக்குது. மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய மற்ற நண்பர்கள், வெவ்வேறு பகுதியில் இருக்கக்கூடிய நண்பர்கள் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப கவனமாக இருங்க. தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய போர் அப்படிங்கிறது இப்போதைக்கு முடிய போகிறது இல்லை. இன்னும் பல ஆண்டு காலம் நடக்க போகுது. ஒரு சின்ன கேப்புக்கு அப்புறம் ஒரு பெரிய வார் ஒன்று தொடங்கியிருக்கு. இந்த வாரில் அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஃபுல் அப்டேட்டோட அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளே, மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.